நாம் இன்றைக்கி வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நடத்திட்டு அதோட அப்ளிகேஷனாக தான் ஹைட்ரஜன் பாண்டிங் பார்க்க போகிறோம். லெட் அஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. திக்னஸ் இவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஓகே, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எஸ். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஒரு எலிமெண்ட் இருக்குது, அது ஒரு கோவேலண்ட் பாண்டை மேக் பண்ணியிருக்கு இன்னொரு ஆட்டமோட. சே த ஆட்டம் இஸ் எக்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு ரெண்டுக்கும் நடுவில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கணும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் எ ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டே கிடையாது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு பவுலிங் ஸ்கேல், நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை நம்ம ஒரு வேல்யூ அப்படி தான், அதுக்கு யூனிட்ஸ் எதுவும் கிடையாது. அது ஒரு ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதை விட இது அதிகம், இதை விட இதுக்கு அதிகம், அப்படி தான் நம்மளால் சொல்ல முடியுமோ இல்லையா. நம்ம கரெக்டாக யூனிட் மென்ஷன் பண்ணி இதை விட இவ்வளோ ஜாஸ்தி அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு அப்படியே சொல்லிட்டே போகிறேன், டேக் நோட்ஸ். ஓகே, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி it is the tendency of an element to attract a shared pair of electron in a covalent bond. ஓகே, இப்போது என்ன எலக்ட்ரானை இழுக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு கார்பன் ஆட்டம்னு வச்சுக்கிறோம். இன்னொரு ஆட்டம், ஒரு ஹாலஜன் ஆட்டம் வச்சுக்கலாம். கார்பன் அப்புறம் குளோரின். ஓகே, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். உடனே கார்பனுக்கு இங்கே 4 வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகணும், இங்கே ஒரு பாண்டு தான் போட்டிருக்கோம், அதெல்லாம் எதுவும் பார்க்கக்கூடாது. இங்கே வந்துட்டு சரி ஓகே, அப்படி எதாவது கன்ஃபியூஸ் ஆகும்னா இங்கே ஹெச் போட்டுக்கலாம். ஓகே, இங்கே 4 பாண்டு. இப்போ அட்டாச் ஆகிருக்கா ஒரு கோவேலண்ட் பாண்டில். கோவேலண்ட் பாண்டுனா ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும். ஒரு கோவேலண்ட் பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்படி ஒரு எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு குளோரின் கொடுத்துச்சு, ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு கார்பன் கொடுத்துச்சு. அப்போ இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, குளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், ஹாலஜன்ஸ்க்கு எப்பயுமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, பீரியாடிக் டேபிள்லேயே ஹாலஜன்ஸ் தான் வந்துட்டு அதிக எலக்ட்ரோநெகட்டிவ்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்துட்டு இங்கே குளோரின் இருக்குது, கார்பன் இருக்குது. எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்? குளோரினுக்கு அதிகம். அப்போது நான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு என்ன சொன்னேன்? டெண்டன்சி ஆஃப் அன் எலிமெண்ட் டு அட்ராக்ட் அ ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இன் அ கோவேலண்ட் பாண்ட். இங்கே கோவேலண்ட் பாண்டும் இருக்குது, ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அதனால் இப்படி இருந்தது இங்கே இப்படி போயிடும். இங்கே போயிடும். ஓகே, இப்படி இழுத்துருச்சு பக்கத்தில். ஓகேவா, ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு இழுத்துருச்சு. இது குளோரின் வந்துட்டு கார்பன் கிட்டேருந்து வந்த எலக்ட்ரானையும் பக்கத்தில் இழுத்துக்குச்சு. இதுதான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இங்கே குளோரின் பக்கத்துலேயே வந்துட்டு 2 எலக்ட்ரான் இருக்குது. நமக்கு தெரியும் எலக்ட்ரான் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் க்ளவுடு க்ரியேட் பண்ணோம். அப்போ வந்துட்டு குளோரின் பக்கத்தில் பார்ஷியலாக ஒரு நெகட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகும். இங்கே கார்பன் வந்துட்டு எலக்ட்ரானை வந்துட்டு பக்கத்தில் போக விட்டுருச்சு. அப்படின்னா கார்பன் கிட்ட பார்ஷியலாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதுக்கு பேர் போலரைசேஷன். ஓகே, இப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பற்றி புரிஞ்சிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படியே நடத்திட்டு அப்படியே விட்டுற முடியுமா? ஒரு 2 பாயிண்ட் அதை பற்றி சொல்லுவோம். இப்போ வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இட் இஸ்
relative property. Relative property. Okay, next எது வந்துட்டு halogens are more electronegative. Halogens are more electronegative than others. ஓகே, அதுக்காக வந்துட்டு எல்லா ஹாலஜன்ஸும் அப்படி நம்ம எடுத்துக்கூடாது. யூஸ்வலாக கம்பேர் பண்ணும்போது ஹாலஜன்ஸ் ஆர் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகேவா? மற்றபடி வேல்யூஸ் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணும்போது எல்லா ஹாலஜன்ஸும் எல்லாத்தோட அதிகமாகலாம் இருக்காது. ஓகே, சம் அதர் ஆட்டம்ஸ் வில் பி ஹையர் தேன் ஹாலஜன்ஸ் ஆல்சோ. சே ஆக்சிஜன் வந்துட்டு ஃப்ளூரினை விட கம்மி, ஆனால் வந்துட்டு குளோரினை விட அதிகம். ஸோ ஐ வில் கிவ் ஆர்டர், தென் யூ கேன் ரிமெம்பர். சரி, நெக்ஸ்ட் இருக்கிறதுலையே ஃப்ளூரின் இஸ் the மோஸ்ட்னா என்ன? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறமேட்டு எதுவுமே கிடையாது. ஃப்ளூரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். இருக்கிறதுலே பீரியாடிக் டேபிள்லேயே அதிக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருக்கு இருக்குன்னா ஃப்ளூரின். ஓகே, இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஃப்ளூரின் தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட், ஐ மீன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்னு தெரியணும் நமக்கு. இது வேறு கோணையாக பிடிச்சா அப்படியே இருக்கட்டும். ஃப்ளூரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். அப்படி இருக்கட்டும். ஃப்ளூரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டா? நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர் தரேன். இந்த ஆர்டர் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, இந்த வருஷம் 2024 நீட் எக்ஸாமில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் கேட்டிருந்தாங்க. இந்த ஆர்டர் வச்சு அந்த கொஷின் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகே, தென் யூ ஷுட் ரிமெம்பர் திஸ் ஆர்டர், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர். இப்போயே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நடத்திட்டேன், தனியாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நடத்த மாட்டேன் அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தனியாக அதனோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வீடியோவில் போட்டுடுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஓகே, எழுதுவோமா? ஃப்ளூரின் ஃபோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோன்னா PHON இல்லை, FON, ஃபோன் கால். இது வரைக்கும் ஃபோன் கால். அதுக்கப்புறம் புரோமின், அப்புறமேட்டு அயோடின், சல்ஃபர். நெக்ஸ்ட்டு கார்பன், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், அப்புறமேட்டு ஹைட்ரஜன். இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும். we can attempt all the questions. ஓகே, இந்த ஆர்டர் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இங்கே நான் ஒரு இது கொடுக்குறேன், பிகாஸ் யூ கைஸ் வில் நாட் ரிமெம்பர். ஓகே, இது 2024 நீட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இந்த ஆர்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போமா. எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போயிடும். ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் த கெஸ்டர். ஓகே, இங்கே வந்துட்டு மெட்டல்ஸ் ஆர் வீக்லி எலக்ட்ரோநெகட்டிவ்.
metals are weakly electronegative. Metals have tendency to lose electron, easily lose electron. அதனால metals are electropositive நம்ம சொல்லுவோம். So metals are weakly electronegative. Non-metals are most electronegative. சரி, ஓகே. இங்கே வந்துட்டு மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ்க்கு வந்துட்டோமா, அதுக்கப்புறமும் சொல்லணுமே. சரி, மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்துட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அது பேசிக்கு. ஓகேவா? இப்போ மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இப்போது எப்படி சொல்லலாம், இப்போ மெட்டல்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே, மெட்டல்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜை எடுத்துக்கும். அப்போது MOHன்னு இருக்குது. மெட்டல் ஹைட்ராக்சைடு. இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு மெட்டல் வந்துட்டு MOHஆ OH, இந்த ஓக்கும் ஹெச்சுக்கும் இருக்கிற பாண்டை நான் தனியாக வரைகிறேன். உடனே எம்மும் OHம் வந்துட்டு எப்படி வந்துட்டு பாண்ட் ஆகும் அப்படிலாம் இல்லை. MOH இது. ஓகே, இப்படி இருக்குது MOH. ஓகேவா? இப்படி இருக்கிறது தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். MOHல மெட்டலுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸை நான் ஜீட்டா1ன்னு வச்சுக்கிறேன். மெட்டலுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிறது, மெட்டலுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கிறது X2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு இங்கே என்னன்னா, மெட்டலுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்துட்டு அதிகம். ஓகேவா? அதனால் மெட்டல்ஸ் வந்துட்டு எலக்ட்ரோ பாசிட்டிவ்னு சொன்னேன். இங்கே வந்துட்டு நான் மெட்டல் ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் வந்துட்டு ஃப்ளூரினுக்கு அடுத்தது அதுதான் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால M ப்ளஸ்ஸாக வந்துடும், OH மைனஸாக போயிடும். ஓகே, இதுதான் இந்த இடத்துல கான்செப்ட். NaOH ஆர்கானிக்கில் படிப்போம். Na ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் பிரியும். இது எதனால் பிரியுது? இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் OH போய் அங்கே இங்கே அட்டாச் ஆகும். ஓகே, அது நமக்கு இப்போ தேவையில்லை, ஜஸ்ட் நோ, அவ்வளோதான். ஓகேவா? அதுதான் மெட்டல்ஸ் பாசிட்டிவ், மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோநெகட்டிவ், நான் மெட்டல்ஸ் ஆர் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் அண்ட் மெட்டல்ஸ் ஆர் வீக்லி எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று சொல்கிறேன் மெட்டல் ஆக்சைட்ஸ். ஆனால் டாப்பிக்லேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிற மாதிரி தெரியுது. மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக். ஓகே, non-metal oxides are acidic. நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? அவ்வளோதான். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் சொல்ல வேண்டியது அவ்வளோதான் இந்த இடத்துல. இதுவே அதிகம். ஆக்சுவலாக இவ்வளோ நான் சொல்லவே தேவையில்லாதெல்லாம் நிறைய சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு போயிடுவோம். ஹைட்ரஜன் பாண்டிங் போயிடுவோமா? ஓகே, இதுவே அதிகம் ஆக்சுவலி. இப்போ தான் நம்ம டாப்பிக்குள்ளேயே வரோம். இன்னைத்த டாப்பிக்கு இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ப்ரீவி ரெக்விசைட் ஆட்டம். நான் வந்துட்டு தேவையில்லாதெல்லாம் நடத்திட்டேன். ஸோ கைண்ட்லி எக்ஸ்கியூஸ். இப்போ இருந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இங்கேருந்து ஹைட்ரோஜன் பாண்டிங் ஓகே, ஹைட்ரோஜன் பாண்டிங் என்ன, அதை பற்றி அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கான்செப்ட் இருக்குது, எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட் அண்ட் ரிவைஸ். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? ஹைட்ரோஜன் பாண்டிங் when an atom is bonded with ஆட்டம்னு வச்சுக்கலாமா இல்லை சாரி when an ஐயோ இது என்ன இவ்வளோ பெரிய ரேசர் இங்கே.
அச்சோ கலர் when highly electronegative atom is bonded with hydrogen. When a highly electronegative atom is bonded with hydrogen, it have tendency to form hydrogen bond. Okay, highly electronegative na enna? Highly electronegative atom என்னென்ன சொன்ன? ஃப்ளூரினாக இருக்கலாம், அப்புறம் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன், மற்றது எல்லாமே எலக்ட்ரோநெகட்டிவ் தான். தீஸ் ஆர் ஃபஸ்ட்டு டாப் ஆஃப் த ஆர்டரில் நான் கொடுத்துருக்கேன்ல இந்த இடத்துல. எங்கே அந்த லேசர் வேர் இஸ் லேசர்? இங்கே இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் அப்படின்னு. தீஸ் ஆர் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகே, அதனால் இந்த இடத்துல நம்ம ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ்னா ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் எடுத்துக்கிறோம். ஓகே, ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோட ஒரு ஹைட்ரஜன் பாண்டாக இருக்கும்போது அந்த ஆட்டம்க்கு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வருவோம். ஹெச் இருக்குது, எஃப் இருக்குது. ஹெச்எஃப் ஆக்சுவலாக ஹெச்எஃப் வந்துட்டு ஒரு லிக்விடு. இந்த இடத்துல எழுதுகிறேன், ஹெச்எஃப் வந்துட்டு லிக்விடு. ஓகே, I'll tell why HF is a liquid. இங்கே வந்துட்டு ஒரு ஹெச்எஃப்பை நான் ஒரு பாட்டிலில் வச்சுருக்கேன். அங்கே வந்துட்டு நிறையா ஹெச்எஃப் மாலிக்யூல்ஸ் ஹெச்எஃப்னு அப்படியே சுற்றிலும் இருக்கும். ஓகேவா? இப்போது ஒரு ஹெச்எஃப் மாலிக்யூலில் நமக்கு ஒரு கோவலன்ட் பாண்டில் எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான் இருக்கும். 2 எலக்ட்ரானையும் ஃப்ளூரின் வந்துட்டு இப்படி இழுத்துருச்சு. ஏன்னா ஃப்ளூரின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன? டெண்டன்சி ஆஃப் an element to attract a shared pair of electron in a covalent bond. அதுதான் இது பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃப்ளூரினுக்கு அதிகம், அதனால் இங்கே பார்ஷியல், இந்த சிம்பிள் டெல்டா சிம்பிள் போட்டால் பார்ஷியல்னு அர்த்தம். ஓகேவா? பார்ஷியல் ஃப்ராக்ஷனல் எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஃப்ராக்ஷனல்னு வந்துட்டு என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க, சே இட் அஸ் பார்ஷியல். ஸோ இங்கே வந்துட்டு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. ஸோ ஹைட்ரஜன் அக்வயர்ஸ் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ், ஃப்ளோரின் அக்வயர்ஸ் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். இங்கே ஹைட்ரஜனுக்கு அதே மாதிரியே போலரைசேஷன் நடந்துருச்சு. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஃப்ளூரினுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் ஹைட்ரஜனுக்கும் நமக்கு ஹைட்ரஜன் பாண்டு க்ரியேட் ஆகுது. இதுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் பாண்டு. ஓகே, இங்கே ஒரு ரெப்ரசன்டேஷன், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் கெமிஸ்ட்ரியில், நொட்டேஷன். இங்கே ஒரு நொட்டேஷன் சொல்கிறேன், அதுதான் வந்துட்டு ஆர்கானிக்கில் ஃபாலோ பண்ணுவோம். நொட்டேஷன்னா ரெப்ரசன்டேஷன் அர்த்தம். ஓகே, சயின்டிஃபிக்கலி வி சே இட் ஆஸ் நொட்டேஷன். இப்போ ஒரு இது தரேன், எல்லோ. இப்போ வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு லைன் இருக்குது. இது வந்துட்டு ஒரு கோவலண்ட் பாண்டு. நார்மல் லைன் போட்டால் கோவலண்ட் பாண்டு. ஓகே, இப்படி டேஷ் போட்டால் ஹைட்ரோஜன் பாண்டு. ஓகே, நம்ம ஆர்கானிக்கில் படிப்போம்ல, டேஷ்டு வெஜ்ஜு, சாலிட் வெஜ்ஜு, இன்சைட் த பிளேன், அவுட் சைட் த பிளேன், அதெல்லாம் இங்கே வேண்டாம். நீ ஜஸ்ட் ரிமெம்பர், நார்மலாக ஒரு லைன் போட்டால் அது கோவலண்ட் பாண்டு, இந்த இடத்துல போட்டிருக்கிற மாதிரி. டேஷ்டு லைன் போட்டால் அது ஹைட்ரஜன் பாண்டு. இது ஒரு நொட்டேஷன், சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இங்கே சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அவ்வளோதான். என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் போகலாமா?
நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாண்டுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன் நான் கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். இப்போ வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்டுக்கு கரெக்டான ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன். ஹைட்ரஜன் பாண்டு hydrogen bond hydrogen bond is a force of attraction force of attraction which binds hydrogen of a compound and more electronegative atom of the same compound in another molecule. Okay, another molecule. இதுலேருந்து என்ன புரியுது இங்கே வந்துட்டு hydrogen bond is a force of attraction which binds hydrogen of a compound and more electronegative atom of the same compound in another molecule. இப்போது இந்த இடத்துல ஹெச்எஃப்னு நம்ம எடுத்தோம்ல, ஹெச்எஃப்ங்கிறது சேம் காம்பவுண்டு, ஒரே காம்பவுண்டு. ஓகேவா? இங்கே இன்னொரு ஹெச்எஃப் இருக்குது. இந்த ஹெச்எஃப்பும் ஒன்று தான், சேம் காம்பவுண்டு. ஆனால் இது மாலிக்யூல் ஒன், இங்கே இது மாலிக்யூல் நம்பர் 2. இங்கே என்ன சொல்கிறோம்? ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் a force of attraction which binds hydrogen of a compound and more electronegative atom of the same compound in another molecule. அதாவது இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஃப்ளூரினுக்கும் இருக்கிற பாண்ட் வந்துட்டு H bond. ஓகே, ஸோ யூ கைஸ் ரிமெம்பர் திஸ். நெக்ஸ்ட் ஒன் போகுமா? இந்த இடத்துல இடம் இருக்கா இன்னும் எழுதுறதுக்கு? இல்லை, அவ்வளோதானா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் போகுமா? நெக்ஸ்ட் என்னது? இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னு சொன்னேன். என்ன கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு பார்க்கலாம். நிறைய ஃபோர்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது, வேறு என்ன ஃபோர்ஸ் இருக்குது, நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, இது என்ன கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்ட். ரெட் கலர் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குதா? எல்லோ கலர். ஓகே, ஹைட்ரஜன் பாண்ட் is a electrostatic force of attraction. ஏன் someone think நான் இது எழுதுற வரைக்கும் திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் a electrostatic force of attraction. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்லேயே 2 இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் வரும். ஓகே, இங்கே சேம் சார்ஜ் இருந்தால் அட்ராக்ஷன், சேம் சார்ஜ் இருந்தால் ரிப்பல்ஷன், ஆப்போசிட் சார்ஜ் இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபிசிக்ஸு. இங்கே வந்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஹைட்ரஜன் பாண்டு. இங்கே வந்துட்டு இன்னும் ஏதோ சொல்லணும்னு நினச்சேனே. இதே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு அதையும் எழுதுவோம். ஜஸ்ட் யூ ரிவைஸ். ஓகே, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னப்பா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன? அட்ராக்டிவ் ஃபோர்ஸு. அட்ராக்டிவ் இன் நேச்சர்னு எழுதுவோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிவ் இன் நேச்சர். whereas
எலக்ட்ரோஸ்டாட்டிக் இஎஃப்னு எழுதுகிறேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 1000 வாட்டி எழுதுவேன் நான். இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு எழுதியிருக்கேன். ஸோ இஎஃப்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. வேறஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் repulsive as well as attractive. ஓகேவா? இது இந்த இடத்துல தேவையான்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு சார். இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு பிவைக்கு நான் பார்த்துருக்கேன்டா. அதாவது எப்படின்னா, ஒரு ஆஸ்ட்ரோநாட் வந்துட்டு 2 ஆஸ்ட்ரோநாட் இருப்பாங்க. 2 ஆஸ்ட்ரோநாட் வந்துட்டு ஸ்பேஸ் ஷிப்லேருந்து கான்டாக்டை லூஸ் பண்ணிட்டாங்க, அதாவது வெளியே விழுந்துட்டாங்க. ஓகேவா? ஸ்பேஸ் ஷிப் ரொம்ப தூரம் போயிடுச்சு. இப்போது 2 ஆஸ்ட்ரோநாட்ஸும் என்ன ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு பிவைக்யூடா. சம்வேர் அரவுண்ட் 2003 or 2004. ஓகேவா? இங்கே இது நீட் கொஸ்டின் ரியலாக. ஐ மீன் அப்போ இருந்த ஏஐபிஎம்டி அந்த ரேஞ்சுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டோடது. ஓகேவா? அதாவது 2 ஆஸ்ட்ரோநாட் வந்துட்டு கான்டாக்ட் லூஸ் பண்ணிட்டாங்க ஸ்பேஸ் ஷிப்போட. அவங்க வந்துட்டு ஸ்பேஸில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டினே. அவங்க வந்துட்டு என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்துட்டு மூவ் க்ளோஸ் டுகெதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் ஆன்சரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அட்ராக்டிவ் இன் நேச்சருங்கிறதுனால அவங்க 2 பேரும் பக்கத்தில் வந்துட்டாங்க. அதனால அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகுமா? இந்த இடத்துல இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங்க்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரில. இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு வந்தோடனே நான் சொல்லிட்டேன், சாரி. நெக்ஸ்ட் ஒன் போகுமா? இங்கே வருவோம். என்னது நெக்ஸ்ட் வந்துட்டேன். ஹைட்ரஜன் பாண்ட் is more அதிகம், more in case of solids than gases. இது வந்துட்டு படிக்கும்போதே வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்கடா, ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு சாலிட்ஸில் வந்துட்டு லெஸ் எஃபிஷியன்ட் தேன் இன் கேஸஸ். நமக்கு என்ன தோணும், கேஸ்லாம் வந்துட்டு ஈஸியாக அப்படியே ஃப்ளோட் ஆகும், இதில் எப்படி வந்துட்டு சாலிட்ஸில் எப்படி வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு பார்த்தா தான் தெரியுது, ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் மோர் இன் கேஸ் ஆஃப் சாலிட்ஸ், மோர் எஃபிஷியன்ட் இன் கேஸ் ஆஃப் சாலிட்ஸ். நம்ம யூஸ்வலாக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு போட்டு வருவோம். ஸோ பி கேர்ஃபுல் வித் திஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல எழுதுகிறேன் பிவேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுன்னு. ஸோ யூ கைஸ் நோ, பிவேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போகுமா? இப்போ வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பற்றி டைப்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 டைப் இருக்குடா. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்டர் மாலிக்யூலர். இந்த இன்டருக்கும் இன்ட்ராக்கும் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகியே செத்துருவோம். இன்ட்ரா மாலிகுலர் மாற்றி எக்ஸாம் ஹாலுக்குன்னு போயிட்டோன்னா இந்த இன்ட்ராவில் வந்துட்டு சொதப்பாதவங்களே கிடையாது. நமக்கு நல்லா தெரியும், ஆனாலும் வந்துட்டு இந்த இன்ட்ரா மாலிகுலரில் வந்துட்டு சொதப்பிடுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்டர் மாலிகுலர் நம்ம என்ன நினைப்போம், இன்டர்னா இன்டீரியர், மாலிக்யூலுக்கு உள்ள அப்படின்னு நினைப்போம். அதுதான் கிடையாது. இப்போ வந்துட்டு இன்டர் மாலிக்யூலர்னா பிட்வீன் த மாலிக்யூல்ஸ். ஓகே, பிட்வீன் த மாலிக்யூல்ஸ். இப்போ மேலே பார்த்தோம்ல ஹெச்எஃப்ல என்ன பார்த்தோம், 2 ஹெச்எஃப் மாலிக்யூலுக்கு நடுவில் நமக்கு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. பிட்வீன் த மாலிக்யூல்ஸ் இன்டர் மாலிகுலர். ஹெச்எஃப் வந்துட்டு இன்டர் மாலிகுலருக்கு எக்ஸாம்பிள். ஐ வில் டெல் எக்ஸாம்பிள். ஓகே, டோன்ட் வரி. இங்கே வந்துட்டு மேலே இருக்கிறது மட்டும் படிச்சுக்கோங்க. இன்டர் மாலிகுலர் பிட்வீன் த மாலிக்யூல். ஓகே, இன்ட்ரா மாலிகுலர் இன்சைட் த மாலிக்யூல். இதுக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. வெயிட், அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. இன்ட்ரா மாலிகுலர் இன்சைடு த மாலிக்யூல். ஓகே, இன்சைடு த மாலிக்யூல். இப்போ வந்துட்டு ஒவ்வொன்றா டிஃபைன் பண்ணுவோமா? டிஃபைன் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நோ த டைப்ஸ். ஓகே, இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு
மாலிகுலர். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னால, எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இங்கே வந்துட்டு ஹெச்எஃப்ஏ எடுத்துப்போம். ஹெச்எஃப் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்டா. ஹெச்எஃப்ஏ தான் நான் திருப்பி வரைவேன். ஓகே, இங்கே வந்துட்டு பாண்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. இது வந்துட்டு கோவேலன்ட் பாண்டு, இது ஹைட்ரஜன் பாண்டு. தெரியும், முதலே சொன்னல. இங்கே வந்துட்டு ஹெச்எஃப், இது வந்துட்டு ஒரு ஹெச் பாண்டு. ஓகே, ஐ எம் ரைட்டிங் ரிப்பீட்டட்லி. யூ கைஸ் ரிமெம்பர், ஹெச்எஃப் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டு. ஓகே, இங்கே வந்துட்டு ஹெச்எஃப் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் போவோமா. அப்பா, ஹெச்எஃப்க்கு அப்புறம் ஹெச்2ஓக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். H2ஓட ஸ்ட்ரக்சர் போடுமா. அது ஒரு பென்ட் ஸ்ட்ரக்சரா. லோன் பேர் இப்படி இருக்கும். ஆக்சிஜனால் எத்தனை பாண்டு க்ரியேட் பண்ண முடியும்பா? 2 பாண்டு க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அதனால் ஹெச்எஃப் கரெக்டாக வரைஞ்சிருக்கோமா? ஓகே, இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் வருமா? சரி, ஓகே. இந்த இடத்துல லோன் பேர் இருக்குல்ல, ஸோ இங்கே பார்ஷியலாக நெகட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு பார்ஷியலாக பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சு. ஓகே, இருறா ஒரு நிமிஷம். இங்கே ஆக்சிஜனுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை இது? 1 2 3 4 5 6. இங்கே 1 2. ஒவ்வொரு பாண்டு தான்டா. 2 லோன் பேர் இருந்துச்சா? ஓகே, இது வேணாம். I'll delete this one. ஓகே, கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கேன். இங்கே வந்துட்டு இப்போது ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். இங்கே இன்னொரு வாட்டர் மாலிக்யூல் இருக்குது, H2O மாலிக்யூல். இங்கே ஒரு ஹெச், இங்கே ஒரு ஹெச். ஓகே, இந்த இடத்துல அதே மாதிரியே லோன் பேர் இருக்குடா. இங்கே வந்துட்டு பார்ஷியலாக நெகட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகிடும். ஹைட்ரஜன் பக்கத்தில் பார்ஷியலாக பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகிடும். ஏன்? அங்கே லோன் பேர் இருக்குது, எலக்ட்ரானோட க்ளவுட் அதிகம், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அங்கே பார்ஷியலாக நெகட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கிற பார்ஷியலாக இருக்கிற நெகட்டிவ் சார்ஜுக்கும் இங்கே பார்ஷியலாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுக்கும் ஒரு ஹைட்ரஜன் பாண்டு க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு ஹைட்ரஜன் பாண்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டா. இது வந்துட்டு ஆர்கானிக்கில் பயங்கரமான எக்ஸாம்பிள். இது வந்துட்டு கேட்காத கொஷின் பேப்பரே கிடையாது. ஆல்கஹால் ஃபினால்ஸில் இது இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பரே இருக்காது. ஓகேவா? இங்கே வந்துட்டு OH, இந்த இடத்துல NO2. ஓகேவா? இது என்ன நைட்ரோஃபினால்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்கள். என்ன நைட்ரோஃபினால்? இது வந்துட்டு பேராநைட்ரோஃபினால். பேராநைட்ரோஃபினாலில் we have intermolecular hydrogen bonding. Intermolecular hydrogen bonding. So high boiling point. இது சொல்ல மறக்கல. ஐ மீன் இதோட பாயிண்ட்டோட லிங்க்டாக அங்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஓகே, இது வந்துட்டு யூ கைஸ் ரிமெம்பர், இந்த இடத்துல பாண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேவா? இது தண்ணியில் கொட்டும்போது பேராநைட்ரோஃபினால் ஹாவ் இன்டர்மாலிகுலர். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. தட் வில் பி அண்டர் இன்ட்ராமாலிகுலர். ஓகே, ஸோ யூ கைஸ் ஷுட் ரிமெம்பர் திஸ். இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு நோட் அண்டர் நோட்னே நீங்களும் போட்டு எழுதுங்க. தென் ஒன்லி யூ நெவர் ஃபர்கெட். ஓகே, intermolecular hydrogen bond increases melting point and boiling point. MPBPன்னு எழுதுறேன். யூ கைஸ் ரிமெம்பர். ஓகே, இங்கே வந்துட்டு எம்பினா மெல்டிங் பாயிண்ட், பிபினா பாய்லிங் பாயிண்ட். இதுதான்டா இம்பார்ட்டண்ட்டு. இங்கே வந்துட்டு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கோ இல்லை இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கோ கொடுத்துருக்காங்கன்னா
யூ கைஸ் ஷுட் நோ தட் வில் எய்தர் இன்க்ரீஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆர் எல்ஸ் த பாய்லிங் பாயிண்ட். அது வந்துட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகே, அதுக்காக தான் இந்த இடத்துல நோட் எழுத சொன்னேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு இன்ட்ரா மாலிகுலர் பார்ப்போம். இன்ட்ரா மாலிகுலர்னா என்ன சொன்னேன்? இன்சைட் த மாலிக்யூல். இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, இன்சைட் த மாலிக்யூல்னால் எப்படின்னா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டு இன்சைட் த மாலிக்யூல் எப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்துட்டு என்சிஆர்டி எக்ஸாம்பிள்டா. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா 2024 கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த கொஷின் என்ன இன்னைக்கு எல்லாமே ப்ரீவியஸ் இயராக வருது. நீட் 2024 இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ சொல்கிறேன் என்ன கேட்டாங்க எப்படின்ட்டு. இங்கே வந்துட்டு இதை வேறு கலரில் எழுதுவோமா? யூ கைஸ் ஸோ தட் யூ வில் ரிமெம்பர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதுவோம். ஓகே, இங்கே வந்துட்டு இங்கே ஒரு அதே மாதிரியே ஃபினால் வரைகிறேன். இது என்ன ஃபினால்? இது வந்துட்டு ஆர்த்தோ நைட்ரோ ஃபெனால். ஆர்த்தோ பேரா தெரியாதவங்களாம் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கடா. இப்போ வந்துட்டு நானே இப்படி யாராச்சும் வந்துட்டு இது சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருந்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன். இது மாதிரி இங்கே பென்ஜீன் இருக்கா, இது ஒரு பென்ஜீன்டா, இது பென்ஜீனில் இப்போது ஒன்று சப்ஸ்டியூட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்லலாம்? இப்போ வந்துட்டு இது CH3 இங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. இப்போ இது பென்ஜீன் கிடையாது, இது வந்துட்டு டொலின். ஓகே, இது பென்ஜீன் கிடையாது, இப்போது இது டொலின். ஓகே, சே இட் அஸ் டொலின் இருக்குது. இப்போது இங்கே இருக்கிற பிளேசஸை நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பேர் வச்சு டினோட் பண்ணுவோம்டா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதுதான் இந்த ஆர்த்தோ பேரா மெட்டா இதெல்லாம். ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பொசிஷன் இந்த பொசிஷன். இது வந்துட்டு அடுத்த பொசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அடுத்தது ஆர்த்தோ பொசிஷன். ஓகே, ஆர்த்தோக்கு அடுத்தது இருக்கிறது இங்கே இருக்கிறது மெட்டா பொசிஷன். இங்கே இருக்கிறது பேரா பொசிஷன். இதெல்லாம் வந்துட்டு நான் நாமன்க்ளேச்சரில் டீட்டெயிலாக நடத்துகிறேன். இப்போதைக்கு இந்த பேரா நைட்ரோஃபினால் ஆர்த்தோ நைட்ரோஃபினால் தெரியாதவனுக்கு இந்த ஆர்த்தோ, இது பேரா, இது மெட்டா அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, உடனே வந்துட்டு என்ன இது ரொம்ப பேசிக்காக இருக்குது அப்படிலாம் இல்லை, எல்லாருக்கும் புரியணும். இங்கே மெட்டா, இது திருப்பி ஆர்த்தோ. ஓகே, நவ் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இது ஆர்த்தோ நைட்ரோஃபினால், இது வந்துட்டு பேரா நைட்ரோஃபினால்னு. ஓகே, இங்கே கான்செப்டுக்குள்ளே வரும். இப்போ வந்துட்டு இங்கே கான்செப்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே எப்படி பாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கே ஒரு ஓ இருக்குது, இந்த ஹெச்சும் இந்த ஓவும் பாண்ட் ஆகிருக்கிற பாண்டு, இந்த பாண்டு இது ஒரு கோவலன் பாண்டு. ஸோ யூ கைஸ் நெவர் கன்ஃபியூஸ். இங்கே OH இருக்குது, இங்கே O தனியாக ஹெச் தனியாலாம் இல்லை, இது ஒரே பாண்டு நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், அதை நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, இங்கே N டபுள் பாண்டு, இப்படி ஒரு O இருக்குது. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் ஆக்சிஜன் வந்துட்டு நைட்ரஜனை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல பார்ஷியலாக ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இங்கே பார்ஷியலாக பாசிட்டிவ். இங்கே ஒரு ஆக்சிஜனும் இருக்குது, இங்கே ரெசனேட் ஆகும். நான் அதெல்லாம் சொன்னேன்னா இங்கே கன்ஃபியூஸ் ஆகிரும். ஜஸ்ட் நோ. ஓகே, இங்கே இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு என்ன பார்த்தோம்? OH இருந்துச்சுன்னா ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் போலரைசேஷன் ஆகும். ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் சார்ஜு, ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ். இங்கே நைட்ரஜனுக்கு ப்ளஸ் இருக்கா, ஆக்சிஜனுக்கு மைனஸ் இருக்கா, இங்கே ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் வரும். இந்த ஹைட்ரஜன் பாண்டா இங்கே வந்துட்டு ஒரே மாலிக்யூலுக்குள்ளேயே நமக்கு ஹைட்ரஜன் பாண்டு வந்திருக்கு. அப்படின்னா இது வந்துட்டு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டு. இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டு. இதுதான்டா இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டுக்கு எக்ஸாம்பிள். இது வந்துட்டு வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதாவது என்ன கொஷின் நீட்டில் 24 கேட்டிருந்தாங்கன்னா, which of the following will have intramolecular hydrogen bond? செகண்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். செகண்ட் ஆப்ஷனில் இந்த கொஷின் இந்த இது கொடுத்து
இதுதான் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஓகே, அதனால் இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள். இன்ட்ரா மாலிகுலர்னா மாலிக்யூலுக்குள்ளே, இன்டர் மாலிக்யூல்னா 2 மாலிக்யூலுக்கு நடுவில். தட்ஸ் ஆல் ஐ நீட் டு சே. நெக்ஸ்ட்டு போவோமா? இப்போது பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வருவோம். ஓகே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு. என்ன ஏதோ சொல்லணும்னு நினச்சேனே. சரி. ஓகே, இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட் பற்றி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாமா? ப்ராப்பர்ட்டிஸில் ஐ வில் டெல் எவ்ரிதிங். ஓகே, நெக்ஸ்ட் போய்டும். என்ன கலரு? ரெட், ஆரஞ்சு. ப்ராப்பர்ட்டிஸ். என்னடா இது, இன்னும் டாப்பிக்கே போடாமல் நான் எழுதியிருக்கேன். இங்கே வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதுவும் ஆரஞ்சுலேயே வருது, வேறு ஏதோ கலரில். எல்லோ. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் related to hydrogen bonding. ஓகேவா? நான் முதல்ல சொன்னேன்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்டு. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேனா? வெயிட் யூ கைஸ் வெயிட். சொல்லியிருக்கேன். இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இன்க்ரீசஸ் மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஓகே. இப்போ வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஹைட்ரஜன் பாண்ட் H bond will have powerful influence on properties. அதுதான் அந்த ஆல்டர் பண்ணதில்ல. இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்துச்சுன்னா அந்த மாலிகுலில் வந்துட்டு மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால இன்டர் மாலிகுலருக்கு. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர். இங்கே வந்துட்டு பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சரில் என்ன இது வருது? இப்போது கார்பாக்சிலிக் ஆசிட்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. சே இட் ஹஸ் எத்தனோயிக் ஆசிட். இப்போது இங்கே CH3COOH இருக்குடா. இந்த இடத்துல இன்னொரு CH3COOH இருக்கு. இது ரெண்டும் டைமர்னா ரெண்டாவே இருக்கும். 2 மாலிக்யூல் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அது டைமர். டியூ டு intermolecular hydrogen bonding. ஓகே, இது வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அதுதான் பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு இது என்ன ஆசிடு? எத்தனோயிக் ஆசிட். எத்தனோயிக் ஆசிட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. எத்தனோயிக் ஆசிடுக்கு மட்டும் இல்லை, கார்பாக்சிலிக் ஆசிட் மொத்தத்துக்கும் இருக்குது. எத்தனோயிக் ஆசிட் இது எக்ஸாம்பிளுக்கு சும்மா நான் எத்தனோயிக் ஆசிடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல டைமராக எக்ஸிஸ்ட் ஆகும். டைமர்னா 2 மாலிக்யூல், இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இங்கே இன்னொரு பாயிண்ட்டு. இப்போது கார்பாக்சிலிக் ஆசிட்னு எடுத்துக்கிட்டோம். CH3COOHன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோ. இங்கே 2 கார்பன் ஆட்டம். ஸோ எத்தனோயிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு இப்போது எத்தனோயிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன எடுக்கலாம்? ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிற மாதிரி எடுப்போம். எத்தனால். ஓகே, எத்தனால் CH3 CH2 அப்புறமேட்டு OH. எத்தனால். ஓகே, இது வந்துட்டு எத்தனோயிக் ஆசிடு, இது வந்துட்டு எத்தனால். எத்தாக்சி ஈத்தேன் எடுப்போமா, இல்லை மெத்தாக்சி மீத்தேன் எடுப்போமா? ஈத்தர் எடுப்போம். மெத்தாக்சி மீத்தேன். ஓகே, இது மெத்தாக்சி மீத்தேன்டா. நெக்ஸ்ட்டு வெறும் 2 கார்பன் இருக்கிற மாதிரி ஒரு ஹைட்ரோ கார்பன் CH3 இது ஈத்தேன். ஓகேவா? இப்போது
இங்கே பார்த்துக்கிட்டோன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு எப்படி வந்துட்டு நமக்கு பாய்லிங் பாயிண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். பாய்லிங் பாயிண்ட். ஓகே, இது வந்துட்டு கேட்க முடியும், கொஷினாக கேட்க முடியும், பிகாஸ் இட் இஸ் மென்ஷன்ட் இன் என்சிஆர்டி. ஸோ யூ கைஸ் ஷுட் ரிமெம்பர். ஃபஸ்ட்டு ஆசிடு, நெக்ஸ்ட்டு ஆல்கஹாலு, நெக்ஸ்ட்டு ஈத்தரு, அதுக்கப்புறமேட்டு நார்மலான ஹைட்ரோகார்பன். ஓகே, இப்படி தாண்டா பாய்லிங் பாயிண்ட் மாறும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா இதில் எக்ஸ்க்ளூசிவாக, ஐ மீன் எக்ஸ்ட்ரீமாக இங்கே வந்துட்டு கார்பாக்சிலிக் ஆசிடில் நமக்கு டைமர் ஃபார்ம் ஆகிற மாதிரி இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் க்ரியேட் ஆகுது. இங்கே ஒரு OH குரூப் இருக்குடா. எதில்? நம்ம எத்தனாலில், ஆல்கஹாலில் எக்ஸ்க்ளூசிவாக இங்கே ஒரு OH குரூப் இருக்குது. அதனால் தண்ணியில் கலந்துச்சுன்னா வாட்டரும் அதுவும் சேர்ந்து ஹைட்ரஜன் பாண்டிங்னால நல்ல மிசிபிலிட்டி கிடைக்கும். ஸோ திஸ் வில் பி ஹைலி மிசிபிள். திஸ் டூ இங்கே பாய்லிங் பாயிண்ட் ஆசிடுக்கு அதிகம், அடுத்தது ஆல்கஹாலுக்கு, ஈத்தருக்கு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹைட்ரோகார்பனுக்கு கம்மி. ஏன்னா இங்கே ஆக்சிஜனும் இல்லை, ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே ஈத்தரில் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ தேர் வில் பி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ். இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் ஆல்கஹால் இருக்குது. நான் ஐ கேவ் த ஆர்டர், யூ கைஸ் ஷுட் ரிமெம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போமா. இந்த இடத்துல ஆல்கஹால் பார்த்தோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வருதே. சரி, இதுவும் வந்துட்டு டாபிக் வெளியிடா, ஆனால் வந்துட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஏன் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ அந்த கான்செப்ட் படிக்கும்போது ஆமாம் இது அங்கேயே படித்தோம் அப்படின்னு அது ஒரு குயிக்காக நமக்கு கிராஸ்ப் ஆகும். ஸோ தட் யூ கேன் ரிமெம்பர் அடிஷ்னல் கான்செப்ட். ஓகே, ஸோ தட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஹியர். இங்கே வந்துட்டு கிளிசராலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குடா. கிளிசரால் CH2OH, இங்கே வந்துட்டு CH2OH, இங்கே வந்துட்டு CH2OH. இது கிளிசராலா கிளைக்காலா? சரி, அது வேணாம் இப்போது. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இப்படி இருக்குது. இங்கே CH3OH இருக்குடா. இங்கே 3 OH இருக்குடா. இங்கே 2 OH இருக்குது. இங்கே 1 OH இருக்குது. இங்கே எதுக்கு வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். OH அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஹியர் தேர் வில் பி எக்ஸ்டென்சிவ் ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகம். அதனால் ஆர்டர் எழுதுவோம். இது சேட்டஸ் A, இது B, இது C. ஹைட்ரஜன் பாண்டிங் ஒரு சின்னதாக ஒரு ரிலேஷன் மாதிரி தரட்டா. ஹைட்ரஜன் பாண்டிங் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு OH குரூப்பு. அதிக OH குரூப் இருந்துச்சுன்னா அதிக ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்துட்டு ஒரு குருட்டுமான படம். ஓகே, தென் ஒன்லி யூ கைஸ் கேன் ரிமெம்பர். இல்லைனா வந்துட்டு வேலைக்கு ஆகாது. ஓகே, அதனால் இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஹைட்ரஜன் பாண்டிங் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு OH குரூப். அதிக OH குரூப் இருக்கா, ஹைட்ரஜன் பாண்டிங் அதில் அதிகம். ஸோ பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும்? ஏக்கு அதிகம், பிக்கு அதை விட கம்மி, சிக்கு அதை விட கம்மி. ஓகே, ஸோ யூ கைஸ் கேன் ரிமெம்பர். சரி, இப்போ வேப்பர் ப்ரெஷர். ஓகே, வேப்பர் ப்ரெஷர். இதெல்லாம் சொல்யூஷன் டாப்பிக்கில் நடத்த வேண்டியதுடா. ஒரே நிமிஷம்டா. சரி, இதுவும் கேட்டுக்கோங்க. இங்கே வந்துட்டு வேப்பர் ப்ரெஷர் தானே சொன்னேன். வேப்பர் ப்ரெஷர் அதாவது ஒன்றும் இல்லைடா. வேப்பர் ப்ரெஷர்னால் ஒன்றுமே இல்லைடா. இப்போ வந்துட்டு ஒரு லிக்விட் இருக்குது. சே இட் அஸ் எத்தனால் இருக்கா. எத்தனால் எப்படி ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, ஓகே இப்போ சானிடைசர் வந்துட்டு எத்தனால். சானிடைசரை வந்துட்டு நீ ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் வச்சுட்ட. சானிடைசர் நிறைய ஊற்றி ஒரு க்ளோஸ்டு கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுட்ட. இப்போ வந்துட்டு என்ன ஆகும், அங்கே கேப் போட்டு ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. கீழே மட்டும் ஊற்றி வைக்கிற மாதிரி சர்ஃபேஸ் ஃபுல்லாக எத்தனால் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். சானிடைசர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு சானிடைசர் மாலிக்யூல் வந்துட்டு அப்படியே
ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்க அப்படியே மேலே போயிட்டு அந்த சர்ஃபேஸ் மேலே முட்டும். சர்ஃபேஸ் மேலே முட்டும் போது தட் ப்ரெஷர் இஸ் நோன் அஸ் வேப்பர் ப்ரெஷர். ப்ரெஷர்னா என்ன ஃபிசிக்ஸ் படி ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியாவா. இப்போ அந்த மாலிக்யூல் வந்துட்டு அந்த ஏரியாவில் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ தட் இஸ் நோன் அஸ் வேப்பர் ப்ரெஷர். எக்ஸாம்பிள் புரிஞ்சதில்ல, வேப்பர் ப்ரெஷரு சொலிபிலிட்டியில் நடத்துகிறேன். ஓகே, சொல்யூஷனில் நடத்துகிறேன். அதனால் வந்துட்டு இங்கே புரிஞ்சுக்கோங்க, புரியறதுக்கோசரம் தான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தட் யூ கேன் ரிமெம்பர் அடிஷ்னல் கான்செப்ட். ஓகே, இந்த இடத்துல வேப்பர் ப்ரெஷர் தானே சொன்னேன். ஆமாம், வேப்பர் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷருக்கும் ஹைட்ரஜன் பாண்டிக்கும் என்ன சம்மந்தம், அதுதான் இப்போ கேள்வி. வேப்பர் ப்ரெஷர் விபின்னு எழுதுகிறேன். வேப்பர் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங் இங்கே என்ன பவர் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைட்ரஜன் பாண்டிங் இப்போ ஒரு மாலிக்யூலில் அதிகமாக இருக்குடா. ஸோ தட் இட் குட் நாட் வேப்பரைஸ் ஈஸிலி. ஓகே, தட் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துட்டு நிறைய அப்படியே பிடிச்சிருக்கு ஒவ்வொன்றுக்குள்ளே. தென் ஹவு இட் கேன் எவாப்ரேட். ஸோ தட் யூ கைஸ் கேன் ரிமெம்பர், இது வந்துட்டு வேப்பர் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த கான்செப்ட் ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு முன்ன நான் சொன்னேன்ல, இதில் வேப்பர் ப்ரெஷர் ஆர்டர் எழுதுங்க. இன்வெர்ஸ் ரிலேஷன் வச்சு வேப்பர் ப்ரெஷர் ஆர்டர் எழுதுங்க. திங்க் வேப்பர் ப்ரெஷர் இங்கே எதில் ஹைட்ரஜன் பாண்டிங் கம்மியாக இருக்குது, சியில் கம்மியாக இருக்குது. ஸோ சி ஹேஸ் ஹையர் வேப்பர் ப்ரெஷர் தேன் பி தேன் ஏ. ஓகே, அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேப்பர் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ரஜன் பாண்டிங். இன்னொரு டைம் கூட நான் எழுதுகிறேன், இன்னொரு டைம் கூட சொல்கிறேன். வேப்பர் ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, நானே 1000 வாட்டி சொல்லிட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. வேப்பர் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹைட்ரஜன் பாண்டிங். நெக்ஸ்ட் ஒன் போமா. ப்ராப்பர்ட்டிஸ் தானே பார்த்துட்டு இருந்தோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அசிடிக் ஸ்ட்ரென்த்தை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் வந்துட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் த டாபிக் தான். பட் இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபினால் பேராநைட்ரோஃபினால் கதையிலேயே இதுவும் ஒரு அங்கம் வகிக்கின்றது. ஓகே, ஸோ யூ கைஸ் ஷுட் ரிமெம்பர் இங்கே அசிடிக் ஸ்ட்ரென்த்துன்னு எழுதுகிறேன். அசிடிக் நேச்சர் எல்லா டாப்பிக்கும் ரிவைஸ் பண்ணுறேன் நான். ஓகே, பேசிக்லேருந்து அசிடிக் நேச்சர். இப்போது ஒரு கொஸ்டின். ஓகே, அசிடிக் நேச்சருக்கு நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டே இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபினால் பேராநைட்ரோஃபினால்லாம் சொன்னல, அதே தான் இங்கேயும். இங்கே பேராநைட்ரோஃபினால் ஃபஸ்ட்டு சே இட் அஸ் ஏ. செகண்டு இங்கே வந்துட்டு OH குரூப் இருக்குது. இது என்ன நைட்ரோஃபினால், இது வந்துட்டு ஆர்த்தோ நைட்ரோஃபினால் சே இட் அஸ் பி. நெக்ஸ்ட்டு பேராநைட்ரோஃபினால் வரைஞ்சிட்டோமா. அடுத்தது என்ன நைட்ரோஃபினால், இப்போ தானே சொன்னேன் அங்கே பொசிஷன் வச்சு என்ன பேர் வரும்ன்ட்டு. இது வந்துட்டு என்ன நைட்ரோஃபினால், இது மெட்டா நைட்ரோஃபினால். ஸோ இங்கே வந்துட்டு அசிடிக் நேச்சர் பார்க்க போகிறோம். இங்கே அசிடிக் நேச்சர் பார்க்குற வரைக்கும் அசிடிக் நேச்சர் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்லணும்ல. அசிடிக் நேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -m. -i எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. -mனா இழுக்கிறது, -iனாலும் இழுக்கிறது. தட்ஸ் இட். ஓகே, விட்ராயிங் குரூப் -m -i குரூப்ஸு. ஓகே, இது ஜஸ்ட் கான்செப்ட்டு, அப்படியே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதுவுமே தேவையில்ல. இந்த இடத்துக்கு இவ்வளோ போதும். -m -i குரூப்ஸு. சே எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்பு, எலக்ட்ரானை இழுக்கிற குரூப்பு. எந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. CN, COOH. இதுக்கு ஆர்டர்லாம் இருக்குடா, இதெல்லாம் ரொம்ப டீப்பாக போயிடும். நான் ஜஸ்ட்டு இது மட்டும் சொல்கிறேன். எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப், இந்த 3 குரூப் வந்துட்டு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்னு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஐ வில் டீச் எலாபரேட்லி இன் செப்பரேட் வீடியோ.
அசிடிக் நேச்சர் வந்துட்டு -m -iக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் வந்துருச்சா. இங்கே வந்துட்டு இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேனே. ஐ எஃபெக்ட் இருக்குல்ல, சிம்பிளி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ, ப்ளஸ் ஐயாக இருக்கலாம் மைனஸ் ஐயாக இருக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ எஃபெக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்டன்ஸ் டிபெண்ட் அது, பட் நாட் எம் எஃபெக்ட் வந்துட்டு டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆனால் ஐ எஃபெக்ட் வந்துட்டு டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல -i -mன்னு நம்ம எடுக்கிறோம், இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், யூ கைஸ் கேன் டூ. ஓகே, இப்போ அசிடிக் நேச்சர் இங்கே இந்த இடத்துல நமக்கு -m இருக்குது -iயும் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு -m இருக்குது -iயும் இருக்குது. இன்னொரு கான்செப்டா ஐ எம் ஆடிங் டு இட். இங்கே வந்துட்டு இதுவும் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒன்று சாரி, ஒன்று இங்கே வந்துட்டு m எஃபெக்ட் will not m effect will not operate at meta position. இது ஒரு கான்செப்டா. இந்த கான்செப்ட்லாம் செப்பரேட்டாக வந்துட்டு வீடியோவே போட முடியும். ஆனால் இந்த இடத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நடத்திட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த இடத்துல இதை சொன்னோன்னா உங்களுக்கு மோர் புரியும். இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்டிங் வருது, அதனால் இது அஃபெக்ட் ஆகுதுங்கிறது இந்த இடத்துல சொன்னால் தான் புரியும். அங்கே போயிட்டு நம்ம ஹைட்ரஜன் பாண்டிங்லேயே பார்த்துட்டோன்னு சொன்னால் ஒன்றும் புரியாது. ஸோ இங்கே புரியறதுக்கு உண்டான வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டுன்னு நினைக்கிறவங்களாம் ஓடி போயிரு சொல்லிட்டேன். இங்கே வந்துட்டு m effect will not operate at meta position. ஓகேவா, அதனால் இந்த இடத்துல பிங்க் இங்கே வெறும் ஐ எஃபெக்ட் மட்டும்தான். ஓகேவா, ஆனால் இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஐ எஃபெக்ட் டிஸ்டன்ஸ் டிபெண்ட்னு சொன்னேன். எப்படின்னு சொன்னேன்னா டிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐடா. ஐ எஃபெக்ட்டு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னா ஐ எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். இழுக்கிறதோ கொடுக்கறதோ ஈஸியாக பண்ண முடியும். இப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ஐ எஃபெக்ட் கம்மியாகிடும். ஸோ தட் திஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதுதான் இந்த ரிலேஷன் சொல்கிறேன். ஓகே, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஐ எஃபெக்ட் கம்மியாக இருக்கும், டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஐ எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஓகே, தட் இஸ் த கான்செப்ட் ஹியர். ஸோ இந்த இடத்துல நமக்கு எம் எஃபெக்டும் இருக்குது, ஐ எஃபெக்டும் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன். எம் எஃபெக்ட் டாமினேட்ஸ் ஐ. உங்களுக்கு ஆர்கானிக் படிக்கும்போது இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரியும். இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன்னா 4 பாயிண்ட்டும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது ஆர்கானிக் படிக்கும்போது தான் புரியும். ஓகே, ஸோ தட் யூ கான்ட் ஃபீல் இட் அன்னெசரி. ஓகே, அதனால் இது நடத்துகிறது தான் பரவாயில்ல. யூ கைஸ் லேர்ன் இட். எம் எஃபெக்ட் டாமினேட்ஸ் ஐ எஃபெக்ட். இந்த இடத்துல ஆர்டர் சொல்கிறேன் பாரு. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம், ஐ எஃபெக்ட் இருக்குது, இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ எம் எஃபெக்ட்டும் இருக்குது, ஐ எஃபெக்ட்டும் இருக்குது. இதில் நமக்கு வந்துட்டு அதிக அசிடிக் நேச்சர் வரும். ஏன்னா அசிடிக் நேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -m -i. ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு ஒரு நோட் பாயிண்ட் இருக்குது. நோட் ஆர்த்தோநைட்ரோஃபினால் பேராநைட்ரோஃபினால் தான் வரைஞ்சிருக்கோம். இது ஏபிசின்னு வரைஞ்சிட்டோமா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஐட்டல் நான் இதில் ஹைட்ரஜன் பாண்டிங் வரும்னு சொன்னேன்ல. B have intramolecular hydrogen bonding. So its
acidic nature is less. ஓகேவா? அதனால் ஆக்சுவல் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம எம் எஃபெக்டும் ஐ எஃபெக்டும் ஹைட்ரஜன் பாண்டிங்கே தெரியாதவன் அப்படி தான் போடுவான். இங்கே வந்துட்டு பி அதிகம், அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் சீனு. ஆக்சுவலாக இங்கே இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்ததுனால ஆர்டர் சேஞ்ச் ஆகிடும். ஏக்கு தான் அதிக ஹைட்ரஜன் பாண்டிங், செகண்டுக்கு பி, தேர்டுக்கு சி. இப்படி தான் அசிடிக் நேச்சர் வரும். ஆக்சுவல் ஆர்டர் ஆஃப் அசிடிக் நேச்சர். எல்லா அசிடிக் நேச்சர் பேசிக் நேச்சரும் நான் நடத்துகிறேன். இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் நடத்திட்டேன். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இவ்வளோ கத்திகிட்ருக்கேன் இங்கே. ஓகேவா? புரியாதவனுக்கு இங்கே சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் புரியலன்னா அந்த வீடியோ தான் போய் பார்க்கணும். இந்த இடத்துல இவ்வளோ தெரிஞ்சால் போதும். இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பேசிக்காக போட்டோன்னா எம் எஃபெக்ட் ஐ எஃபெக்ட்னு பார்க்கும்போது ஐ எஃபெக்ட் பக்கத்தில் இருந்தால் நான் என்ன சொன்னேன், ஐ எஃபெக்டை டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஐ எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பி தான் ஃபஸ்ட்டு வரணும். ஆக்சுவலாக இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் ப்ளே பண்ணுது ரோலு, ப்ராப்பர்ட்டிஸ் அஃபெக்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன்ல. அதனால் இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ யூ கைஸ் ரிமெம்பர் திஸ் ஆர்டர். அவ்வளோதான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான்டா, இந்த லெக்சரோட கடைசிக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னும் 2 ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு நான் லெக்சரை முடிச்சிடுறேன். ஓகே, இதுவும் ஒரு நோட் பாயிண்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். ஓகே, செல்லுலோஸ் நமக்கு தெரியும். பிளான்ஸ்லலாம் வந்துட்டு செல்லுலோஸ் இருக்குது. இது என்சிஆர்டிலே கிடையாது. ஐ எம் டெல்லிங் எக்ஸ்ட்ரா. இது வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். செல்லுலோஸ் ஹேஸ் intramolecular ஹைட்ரஜன் பாண்டிங். மாலிக்யூலுக்குள்ளடா, இன்ட்ரானா உள்ள, இன்டர்னா மாலிக்யூலுக்கு இடையில் அப்படின்னு அர்த்தம். செல்லுலோஸ் ஹேவ் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் நோட் பாயிண்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட்ஸ். பாய்லிங் பாயிண்ட்ஸ், பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் இன் HI, HBr, HCl and HF. இதில் எதுக்கு மெல்டிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட் அதிகம்னு ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது ஹைட்ரஜன் பாண்டிங்லேருந்து கொஷின் கேட்கணும்னா இந்த இடத்துலேருந்து கேட்கலாம். ஓகே, அதனால் இங்கே வந்து ஏதாவது ஸ்டார் கீர் போட முடியுமா? இதில் ஸ்டார் எதுவும் இல்லையா? சரி, நான் 2 ஸ்டார் போடுறேன் இங்கே. அதனால் வந்துட்டு இது இம்பார்ட்டண்ட்டு. நோட்டுக்குள்ளே ஸ்டார் போடுறேன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் ஃபஸ்ட் எழுதுகிறேன். பாய்லிங் பாயிண்ட் ஹெச்ஐயா வரும் ஃபஸ்ட்டு. தப்பு. பாய்லிங் பாயிண்ட் ஆர்டரு HCl, நெக்ஸ்ட்டு HBr, அதுக்கப்புறமேட்டு HI, அதுக்கப்புறமேட்டு HF. ஓகே, மெல்டிங் பாயிண்ட் ஆர்டரில் HCl, அதுக்கப்புறம் HBr, அதுக்கப்புறமேட்டு HF, அதுக்கப்புறமேட்டு HI. இந்த HF HI மட்டும் மாறி வருது. ஸோ தட் யூ கைஸ் கேன் ரிமெம்பர். இப்போ இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன். HF is a liquid. ஏன்னு சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டே வீடியோவில் சொன்னேன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? HF வந்துட்டு லிக்விட்ரா. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெச்சுக்கும் எஃப்க்கும் நடுவில் நமக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஹெச்எஃப்னு தானே பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல
அதிகமாக நெகட்டிவிட்டி இருக்கும். ஏன்? ஃப்ளூரின் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் இந்த பீரியாடிக் டேபிள்னு நான் சொன்னேன். அதனால் தேர் வில் பி ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹைட்ரஜன் பாண்ட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, ஸோ தட் ஹெச்எஃப் வந்துட்டு நமக்கு ஒரு லிக்விடாக இருக்குது, மீதியெல்லாம் கேஸாக இருக்குது. இது லிக்விடாக இருக்குது, இங்கே லிக்விடு. ஐயோ, ஹெச்ஐக்கு வந்துடுச்சு. எரேசர் சைஸு சின்னது. இந்த இடத்துல ஹெச்ஐக்கு கிடையாது, ஹெச்ஐ வரைக்கும் கேஸு, ஹெச்எஃப் மட்டும் நமக்கு லிக்விடு. இந்த இடத்துல போடுறேன், இது மட்டும் லிக்விடு, இங்கே இருக்கிறது கேஸு. HCl இஸ் மோர் வாலடைல். வாலடைல்னால் ஈஸியாக வேப்பரைஸ் ஆகிடும்னு அர்த்தம். அப்போ வேப்பர் ப்ரெஷர் எதுக்கு அதிகம்? HClக்கு தான் அதிகம். HCl இஸ் மோர் வாலடைல் இன் தீஸ். அவ்வளோதான்டா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோதானா எல்லாம் சொல்லிட்டேனா பார்த்துக்கிட்டுமா. ஹைட்ரஜன் பாண்டிங் இவ்வளோ நேரம் நடத்தினவன் நானாக தான்டா இருப்பேன் சத்தியமாக. ஆமாம், போதுமா அவ்வளோதான்டா. ஐ எம் சைனிங் ஆஃப் சேயிங் தேங்க்யூ. இந்த இடத்துல தேங்க்யூன்னு போட்டுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ. இன்னும் ஒரு நல்ல லெக்சர் எடுத்துகிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.